கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு 7ஆம் இடத்தையும் குரு பார்க்க வருமானம் என்பது தொடர்ந்து நன்றாக இருந்து கொண்டு தான் இருக்கும். உடல் ஆரோக்கியம் பெருகும். குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தை குரு வர்றாரு. நிச்சயமாக சுப விரயங்கள் கண்டிப்பாக ஏற்படும். திருமண காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் நிச்சயமாக நடக்கும். நீண்ட நாளுக்காக வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அந்த வீடு கட்டக்கூடிய தன்மைகளும் கண்டிப்பாக அமையும். அது ஒரு அசட்டாக கையில் இருக்கிற பணத்தை ஒரு அசட்டாக மாற்றிடுங்க. கையில் பணத்தை வச்சுருக்காங்க, பேங்க்கில் போட்டு வைக்கலாம் பார்க்க தேவையெல்லாம் வட்டிக்கு இங்கேயா கொடுத்து மாட்டிக்காதீங்க. அது கூட தான் நீங்கள் எச்சரிக்கையாக பண்ண வேண்டியது. நம்மகிட்ட ஒரு 25 லட்ச ரூபாய் இருக்குது, ஒரு 10 லட்ச ரூபா ரோலிங்கில் விடுவோமே, ஒரு 3% விட்டு விட்டு என்ன ஆச்சு, அந்த கணக்கெல்லாம் தயவுசெய்து இறங்கிறாதீங்க. அது வேண்டாம், நமக்கு ஒத்து வராது. ஏன்னா அவங்க இப்போ கணக்கு வழக்கு கொடுக்க வளரக்கூடிய செவ்வாய் பவன் உங்கள் ராசியிலே நீச்சமாக உட்காந்துருக்கிறாரு. ஏன்னா அவர் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி அவர் தான். உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ராகு இருப்பது, சனி பகவான் இருப்பது, பாதகாதிபதியாக குரு இருப்பது, இதெல்லாம் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு முயற்சி மற்றும் விரயஸ்தான புதன் பகவான் இருப்பது கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வு தேவை. முன்னோர்கள் வழிபாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். பெரியவர்களை மதித்து பழகுங்கள். ரோட்டில் எங்கேயா போயிட்டு இருக்கும்போது வயசானங்க தம்பி எனக்கு கொஞ்சம் அங்கே கொண்டு விட்டுறியா அப்போ அப்படின்னு சொன்னால் வண்டி ஃப்ரீயாக இருக்கு, கொண்டு விடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் நல்லா இருப்பிட ஒரு வார்த்தை வாழ்த்துட்டு போவார், கண்டிப்பாக வாழ்த்துட்டு போவார். அதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கனாலே கடகராசிக்கு நல்லா இருக்கும். நிச்சயமாக இந்த தாயார் சுகம் அதிகமாக இருப்பது, தாயார் காரகன் தாயார் ஸ்தானத்தில் இருப்பது ஒரு வகை நல்ல விஷயம்தான். தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும், உடல்நிலை சீராக இருக்கும். வண்டி வசதி வாகனங்கள்லாம் வாங்குவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கூடி வரும். உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் 2 சுபகிரகங்கள் இருக்குது, புதனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. அது ஒரு அற்புத நற்பங்களை தரும். இருந்தாலும் அங்கே ராகு இருப்பது தேவையற்ற எண்ணங்களை மனதில் விதைக்கும். அவசரப்படக்கூடாது. ஆசைப்பட்டு தேவையில்லாத ஏதாவது பினாமி காசு வருது, நம்ம கொஞ்சம் ரோலிங் பண்ணி விடலாம், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தோன்றும். ஏன்னா 9 ராகு இருந்தால் தேவையில்லாத விஷயங்களை செய்ய வைக்கும். அரசியல்வாதிகளுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அரசியலில் இறங்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். உங்களுக்கு ஒரு கவுன்சிலர் ஆகலாம், ஒரு வார்டு மெம்பர் ஆகலாம், அதுக்கப்புறம் படிப்படியாக முன்னேறி எம்எல்ஏ ஆகலாம். அந்த ஆசைகள்லாம் வரும். அந்த ஆசைகள் வர்றது தப்பே கிடையாது, அதை பண்ணுங்க. ஆனால் அதனோட சிக்கல்களையும் எதிர்கொள்ளக்கூடிய மனோபலத்தை வளர்த்து கொண்டு நீங்கள் அந்த மாதிரி ஈடுபடப்படுங்க கடகராசிக்காரங்க.